எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் தான் உலகத்தை ஆளும் நாடாக மாறும். அதனாலதான் நீங்கள் ஒவ்வொரு செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். ஏன் பலஸ்தீன் மக்களை வெளியேற்றுவதற்கு யோசிக்கிறார்கள்? எல்லா ஓசையும் அல்லாஹ்வுக்கு உரித்தான அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவர். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய ஆட்சியை 4 பேர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தார். உலகத்துடைய ஆட்சி, இதில் 2 பேர் முஸ்லிம்கள், 2 பேர் காஃபிர்கள். 2 முஸ்லிம்களில் முதலாம் முஸ்லிம் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். 2 காஃபிர்கள், ஒன்று புக்தனஸர், இரண்டாவது நும்ரூத். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், உலகத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் எவ்வாறு வாழ்ந்திருப்பார்? இன்று ஒரு பகுதியுடைய ஒரு ஆட்சி கிடைத்ததோடு அந்த மனிதனுக்கு வரக்கூடிய பெருமையான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு நாட்டுடைய ஆட்சி கிடைத்ததோடு அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு கொடூரமானது, பயங்கரமானது என்பதை எங்களுக்கு தெரிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த ஆட்சி ஒரு துஆவா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டார்கள், ரப்பி ஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பே, எனக்கு ஒரு ஆட்சியை தா, இதற்கு பிறகு யாருக்கும் அவ்வாறு ஆட்சியை நீ கொடுத்திருக்க கூடாது. நீதான் வஹ்ஹாப். வஹ்ஹாப் என்றால் கொடை வல்லல். அல்லாஹ் கொடுத்தார். இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கிருந்து கொண்டு உலகத்தை ஆட்சி செய்தார்கள்? பலஸ்தீன் இருந்து கொண்டுதான். பலஸ்தீன் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். எதிர்காலத்திலும் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் தான் உலகத்தை ஆளும் நாடாக மாறும். அதனாலதான் நீங்கள் ஒவ்வொரு செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஆச்சரியப்படுவீர்கள். ஏன் பலஸ்தீன் மக்களை வெளியேற்றுவதற்கு யோசிக்கிறார்கள்? யோசித்து இன்னொரு சமூகத்தை ஏன் குடியேற்ற பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்வதற்கு காரணியாக இருந்த நாடு பலஸ்தீன். அங்கிருந்து கொண்டுதான் உலகத்தை ஆளலாம். நாங்கள் சொல்லுவது, எதிர்கால முஸ்லிம்களுடைய ஆட்சி அங்கிருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆட்சி வரும். அங்கிருந்துதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆழ்வார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனில் இருந்து கொண்டுதான் உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த ஆட்சி பூமியுடைய ஆட்சி மாத்திரமல்ல, பறவைகள் பேசுவது விலங்கு. பறவைகள், கிளி, காகம், இரவில் கத்திக்கொண்டு செல்கிறதே கூவக்கூடிய குயில், இவைகளுடைய பாசை கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஆட்சியாக இருக்கும்! இந்த ஒரு மனிதனுக்கு
3 பாசை தெரிந்ததோடு எவ்வளவு பெருமை. ஆங்கிலம் தெரியும் அப்பா, சிங்களம் தெரியும், தமிழ் தெரியும், வேற என்னென்னமோ பாசையெல்லாம், உருது தெரியும், அரபி தெரியும், எவ்வளவு பெருமைப்படுறார். அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனித பாசைகளை விடுங்கள், பறவைகளுடைய பாசைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருந்தார். முழுதையும் அல்லாஹ் கொடுத்திருந்தார். மனித ஆட்சி, ஜின்களுடைய ஆட்சி, அந்த ஜின்களை வைத்துதான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தானே கட்டினார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் நபவி என்றால் ஒரு போட்டோ எடுத்து காட்டலாம், மஸ்ஜிதுல் நபவி இதுதான், எல்லோருக்கும் தெரியும், போயிருப்பீங்க. மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா என்றா உங்களுக்கு தெரியும், நடுவுல காபா இருக்குது வளர்ச்சி. ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய போட்டோ ஒன்றை பார்த்திருக்கீங்க யாராவது? அது போட்டோ எடுக்கல. ஏன்? மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் இருப்பது மலைகளுக்கு இடையில். நாம் எல்லோருமே மஸ்ஜிதுல் அக்ஸா நினைத்திருப்பது எதை தெரியுமா? வலீது கட்டிய அந்த டோமை தான். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டியதல்ல, ஸ்ரீலங்காவிலே கட்டியிருப்பதை போல. அது வலீது கட்டிய டோம். அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது சகோதரர்களே, அது மேலிருந்து கீழே 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 போய்கொண்டே இருக்கும், அடித்தட்டு வரைக்கும் போகும். ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவ்வாறு கீழே போய்கொண்டே இருக்கும். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள் ஜின்களை வைத்து. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஒரு பறவை தான் ஹுத்ஹுத் என்ற பறவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விசேடமான மனிதர்களுடைய சம்பவங்களை சொல்லும் இந்த குர்ஆனிலே ஒரு பறவையுடைய செய்தியை, இந்த ஹுத்ஹுத் என்ற பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். எதற்கு வைத்திருந்தார்கள்? ஹுதூத் என்ற இந்த பறவைக்கு தெரியும் பூமியில் எந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செய்யும் பொழுது ஹுதூதை அழைத்து செல்வார்கள். அல்லாஹ் ஒரு தட்டு கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. பிளைட்டை போல ஒரு தட்டு, முழு படையையும் அதிலே ஏற்றுவார்கள். பலஸ்தீனிலிருந்து திமிஷ்க் வருவார்கள், திமிஷ்கிலிருந்து ஆப்கானிஸ்தான் வருவார்கள். பகல் சாப்பாட்டுக்கு திமிஷ்கிலே, இரவு சாப்பாடு காபூலிலே சாப்பிடுவார்கள். இவ்வாறு உலகத்தை சுத்தி கொண்டிருப்பார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த படையில் இருந்த ஒரு படைதான் ஹுத்ஹுத் என்ற பறவை. நாள் காணவில்லை பிரயாணத்தின் பொழுது. அல்லாஹ் அவ்வாறே தொடங்குகிறார், இது கதை அல்ல, இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு உபதேசம். பறவையே காண இல்லை, தேடுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க, فقال ما لي لا أرى الهدهد. ஹுதூத காணலையே, எங்க போயிட்டு ஹுத்ஹுத்? أم كان من الغائبين أو لأذبحنه أو ليأتيني بسلطان مبين. இந்த ஹுதூத் பறவை என்கிட்ட வரணும், ஒன்று தெளிவான ஆதாரத்தை கொண்டு வரணும், எங்க போனது, அல்லது நான் அதற்கு வேதனை செய்வேன். ஹுதூதுக்கு வேதனை செய்வாங்க, சிறகெல்லாத்தையும் உடைச்சு வேதனை செய்வாங்க அந்த காலத்தில். இப்ப இந்த ஹுதூத் பறவை வருது பறந்து. கொஞ்சம் போகல, அல்லாஹ் தூரம் போகல, இவ்வாறே அல்லாஹ் சொல்ற. இந்த ஹுதூத் பறவை பறந்து வருது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுது. இப்ப இந்த பறவை என்ன சொல்லுது? فقال احط بما لم تحط به. விடயத்தான கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விடயம்? وجئتك من سبأ بنبأ يقين. பக்கத்துல இருக்க ஒரு நாடு, சபா என்ற நாடு சொல்லுது ஹுதூத். சபா நாட்டுடைய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு, உறுதியான செய்தியான. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த பறவை சொல்லி ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம் சொல்லுது. அந்த நாட்டை ஆள்றதாக ஒரு பெண்ணை கண்டேன். இந்த பறவை சொல்லுது, அந்த நாட்டுடைய அரசியாரு ஒரு பெண். யாரு? பல்கீஸ். பல்கீஸ் பின் ஷராஹீல். கேள்விப்பட்டிருப்பேன், பல்கீஸ் என்ற ஒரு பெண் இருந்தால். அவ்வாறு பல்கீஸ் தான் சபா ஆட்சி செய்கிறார்.
குர்ஆன்ல தனியொரு சூறாவே இருக்கு, சூரா சபா என்று. தனியொரு சூறாவே குர்ஆன்ல இருக்குது, சூரத்து சபா. இந்த ஹுதூத் பறவை சொல்லுது, வஊதியத் மின் குல்லி ஷை, அந்த பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் வலஹா அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருக்குது அவருக்கு. அதுல உட்கார்ந்து இருப்பா பல்கீஸ். பிரம்மாண்டமான சிம்மாசனம். சிம்மாசனம் என்றா கதிர மாதிரி அல்ல இது, அதுலதான் உட்கார்ந்து இருப்பா. இதெல்லாம் இந்த ஹுதூத் பறவை பார்த்துட்டு வந்து சொல்லுது. ஆனா முக்கியமான விடயம் என்ன சொல்லுது தெரியுமா? وجدتها وقومها يسجدون للشمس من دون الله. இந்த பறவை சொல்லுது, சுலைமான் அவங்களையும் அவங்களோட ஊர் மக்களையும் பெற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனை வணங்குகிறார்கள். இதுதான் இந்த இடத்துல முக்கியம். அல்லாஹ் எத்தனையோ உலகத்துல பறவைகள் வாழ்ந்து சாகுது. ஏன் அல்லாஹ் இந்த ஹுதுஹுத குர்ஆன்ல சொல்லும்? இது சொல்லுது, அவங்களை பெற்றுக்கொண்டேன், சூரியனை வணங்குகிறார்கள். يسجدون للشمس من دون الله وزين لهم الشيطان أعمالهم فصدهم عن السبيل فهم لا يهتدون. ஷைத்தான் அவங்களுக்கு சூரியனை வணங்கும்படி அப்படியே அலங்கரித்து காட்டிட்டார். அதோட நிறுத்தாட்டல சொல்லுது, அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் கப்அ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ யஅலமு மா துக்ஃபூன வ மா துஅலினூன். அல்லாஹ்க்கு மட்டும்தானே சுஜூத் செய்யணும். சூரியனுக்கு சுஜூத் செய்றாங்களே இந்த ஊர் மக்கள், என்ன செய்யறது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் தான் மிக மகத்தானவன், பிரம்மாண்டமான அர்ஷிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். எது பேசிய வார்த்தை? ஹுத்ஹுத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம், பொய் சொல்லுதோ, இவ்வளவு பெரிய கவலை வந்துட்டு இந்த பறவைக்கு. எங்களுக்கு எப்பயாவது ஒரு நாட்டு பத்தி கவலை வந்திருக்குதா? ஹுத்ஹுத்ல இருந்து படிக்கிற பாடம் இதுதான். எங்களுக்கு எத்தனை கூட்டாளிமா இருக்கு, சூரியனை வணங்குறோம், சிலைகளை வணங்கக்கூடியவோ. நனிமிக்க சகோதரர்களே, தாயிகளுடைய அந்தஸ்து இதுதான். தாயிங்கிறது உலமாக்களுடைய அந்தஸ்து இதுதான். உலமாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, ஏன்? ஹாஃபில்மாருடைய அந்தஸ்து இதுதான். மக்கள் மதிக்கட்டும் மிதிக்கட்டும், அது பரவாயில்லை, கூடாது. இது ஹலால், இது ஹராம், பேசுறது உலமாக்களுடைய கடமை. இது ஃபர்த், இது சுன்னத். அந்தஸ்து இதுதான். அல்லாஹ் அந்த உலமாக்களை வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹுதுஹுதுக்கு வந்த கவலை யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். சமூகத்தை பற்றியும் உம்மத்தை பற்றியும் கவலைப்படுது இந்த ஹுதுஹுத். கவலையில வந்து சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், قال سننظر أصدقت أم كنت من الكاذبين. ஹுதுஹுத், பாப்போம் நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா? என்ன செஞ்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? உடனே ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. சொன்னாங்க, இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த பல்கீஸிடம் கொடு. اذهب بكتابي هذا فألقه إليهم ثم تول عنهم فانظر ماذا يرجعون. அப்படியே சம்பவம் குர்ஆன்லயே வருதாளா? கையால மடியால ஒன்று போட தேவையில்லை சம்பவத்தை. இந்த கடிதத்தை கொண்டு போய் போடுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் பதில். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கடிதத்தில் எழுதியிருந்தாங்க? கடிதத்தை ஹுதுஹுது பறவை திரும்ப எடுத்துட்டு போகுது சொங்குல சுமந்து. ஹுதுஹுது என்ன 10 கிலோவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஹுதுஹுதை திரும்ப அனுப்பும்? இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு தூதர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில் இல்லாத ஜின்களா? இஃப்ரீத் என்ற ஜின் இருந்தது. பெரிய பெரிய கல்விமான்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில. பின்னால விளங்கும் உங்களுக்கு, யாரையும் அனுப்ப இல்லை. யார் அனுப்பினாங்க? அதே ஹுதுஹுதைத்தான் அனுப்பினாங்க. ஏன்? யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர்தான் வேலை செய்யும். யாருக்கு சிந்தனை இருக்குதோ அவருக்கு தான் அது தேவை. அல்லாஹும் அவ்வாறுதான் சகோதரர்களே. அல்லாஹ்
இன்று நாங்க கனடாவில் ஹுதூத பத்தி ஜும்மா ஓதிட்டு இருக்கோம்டா அந்த ஹுதூதுடைய அந்தஸ்து, அந்த ஹுதூதுடைய அந்தஸ்து. நாங்க குர்ஆனை தெரியாம ஓதிட்டு இருக்கிறோம், கருத்து தெரியாம ஓதுறோம் குர்ஆனை, ஆனா ஹுதூத பத்தி தான் ஓதுறோம். அந்தஸ்து என்ன ஹுதூதுடைய? ஏன்? இந்த கவலை பொறுமதியான கவலை. சமூகத்தை பத்தி கவலைப்படுவது, வாலிபர்களை பத்தி கவலைமே. அதே கூட ஜும்மாவுல வட்டியை பத்தி பேசுறீங்க, ஒன்றும் இல்லை. நீங்க வட்டி எடுத்து திண்டாலும் ஒன்று, வட்டி எடுத்து நாசமானாலும் ஒன்று. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? கியாமத்து நாளுடைய பைத்தியக்காரவங்க நின்று. இதுக்கு விருப்பமா உங்களுக்கு? இதுக்கு விருப்பமா? கியாமத்துடைய உலகத்தில் எங்களுக்கு தெரிந்தால் ஹோம்லெஸ், ஹோம்லெஸ்ஸா அவனோட பிள்ளை மாறினா எவ்வளவு கவலை இருக்கு. இந்த வாரம் ஒரு பங்களாதேஷ் பொடியன் ஹோம்லெஸ், வீட்டை வந்து தட்டுறான். இப்ப நடுநிசையில கொஞ்சம் தூங்குறதுக்கு இடம் தான். பக்கத்துல சொல்றான், இவன் ஹோம்லெஸ் ஆகிட்டு எடுத்துறாங்க. முஸ்லீம் என்ன செய்யுது? உள்ளு கிடைக்கலுமா? பைத்தியம் பிடிச்சிட்டு தலையில அடிச்சுட்டு எல்லாம் 24 மணித்தியால ஊதிட்டு இருக்கிறான். சகோதரர்களே, கியாமத்து நாள், இது குர்ஆனுடைய ஆயத், ஹதீஸ் அல்ல, இது உறுதியான விடயம். இது கியாமத்துடைய நாளையுடைய பைத்தியக்காரர்கள் யார்? வட்டி சாப்பிட்டு. இல்லாட்டி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நாங்கள் ஒரு வாகனத்தை எடுத்துட்டு நாங்கள் ஒரு வீட்டை வாங்கிட்டு எங்கட பாட்டுல இல்ல. சகோதரர்களே, பாதுகாக்கணும். பாவம், உலகத்தில் ஏதாவது தண்டனை வந்துட்டா தப்பிட்டு போய்த்துருவாங்க. ஆனா கியாமத்துடைய நாளையுடைய பைத்தியக்காரர்களை விளங்கும் உலகத்துல வட்டி சாப்பிட்டு. அதுக்கு தான் பேசுறோம், இல்லாட்டி அவசியம் இல்லை. நீங்க வீட்டெடுத்து வாழுங்க, வாகனம் எடுத்து ஓடுங்க, கோடிக்கணக்கு கடன் எடுங்க, இல்லாட்டி களவு எடுங்க, ஒரு பிரச்சனையும். சமூகத்துக்கு தெளிவுபடுத்துற கடமை எங்களுக்கு இருக்கு. உங்களை பாதுகாக்கிற கடமை உலமாக்களுடைய கடமை. அதனாலதான் வட்டியை பத்தி பேசுறோம், இல்லாட்டி அவசியம் இல்லையே வட்டியை பத்தி பேசுறதுக்கு. என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? வட்டியை பத்தி பேசுறதால எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? சகோதரர்களை தவிந்து கொள்ளும். கியாமத்தில் எழும்ப போல பைத்தியம் பிடிச்சவனா எழுப்பினீங்கன்றா மானம் போயிடுமே காத்திரு. முழு உலக மக்களும் பார்த்து, அடே இவன் வட்டி திண்டவன் வந்திருக்கிறானே உலகத்து, அதோட மானம் போயிச்சேண்டா மானம் திரும்ப வரா. கண்ணியமிக்க சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடிதத்தை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கடிதம் போகுது, கடிதத்தை கொண்டு போய் ஹுதூது பறவை கொண்டு போய் போடுது. உடனே பல்கீஸ் அரசி கடிதத்தை பார்க்கிறா. கடிதத்தை பார்த்துட்டு சொன்னா, قالت يا أيها الملأ إني ألقي إلي كتاب كريم. சொல்றா, எங்கிருந்து வந்திருக்குது கடிதம்? இன்னஹு மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து வந்த கடிதம். கடிதம் சுருக்கம். என்ன கடிதம்? இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல நடுவுல வார பிஸ்மில் இல்ல. குர்ஆன் ஓதப்போ நீங்க பாருங்க, எல்லா பிஸ்மிலும் ஆரம்பத்துல வரும். 113 114 பிஸ்மியும் ஆரம்பத்துல வரும். ஆனா ஒரே ஒரு பிஸ்மி குர்ஆன் நடுவுல வரும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடிதம். அது وَإِنَّهُ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. சுருக்கமான கடிதம். என்ன கடிதம்? أَلَّا تَعْلُوا عَلَيَّ وَأْتُونِي مُسْلِمِينَ. நீங்க கடிதத்தை பார்த்ததோட பல்கீஸ் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறது? கடிதத்தை போட்டுட்டு ஹுதூத் வந்துட்டு, ஹுதூத் பறவை பறந்து வந்துட்டு திரும்ப வந்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேணும் இவர் சொன்னது உண்மையா பொய்யா? இப்ப பல்கீஸ் இருந்த தலைவர்களோட மஷூரா, பார்லிமெண்ட் அவங்கள கூட்டிட்டு, கூட்டம் கூட்டிட்டு, படை தலைவர்கள் எல்லாத்தையும் மஷூரா பண்ற. அல்லாஹ் அதையும் சொல்றார். قالت يا أيها الملأ أفتوني في أمري ما كنت قاطعة أمرا حتى تشهدون. பல்கீஸ் கேட்கிறா, எவ்வளவு பெரிய பெண், பெண்ணா இருந்தாலும் இன்டெலிஜென்ட். சொல்லுவாங்களே பெண் புத்தி பின் புத்தி என்று. இல்லை, எல்லா இடத்துலையும் இல்லை. சில நேரம் பெண்கள் இருப்பாங்க இன்டெலிஜென்டா இருப்பாங்க. பல்கீஸ் இன்டெலிஜென்டான பெண். கேட்டாங்க, மஷூரா சொல்லுங்க, என்னப்பா செய்யறது? கடிதம் வந்திருக்கிய சுலைமானிடம் இருந்து. உடனே படையெல்லாம் சொல்லுது. படைன்னு சொல்றாங்க, قالوا نحن أولو قوة وأولو بأس شديد والأمر إليك فانظري ماذا تأمرين. எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க, நாங்க பலசாலிகள், نحن أولو قوة وأولو بأس, நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்வோம். எப்படி தைரியம் கொடுத்தாங்க பல்கீஸ்.
பல்கீஸ் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு பல்கீஸ் முடிவெடுக்கிறா. எப்படி சொல்றா? قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. உடனே சொன்னா பல்கீஸ், எப்பொழுதும் ஒரு சமூகம் இன்னொரு நாட்டுக்கு புகுந்தாங்கண்டா இந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவங்கள் எல்லாரையும் கேவலமாக்கிட்டுருவாங்க, யுத்தம் நடந்தா. அதால நான் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர போறேன். பல்கீஸ் என்ன? وَإِنِّي مُرْسِلَةٌ إِلَيْهِمْ بِهَدِيَّةٍ فَنَاظِرَةٌ. சொன்னா பல்கீஸ், நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹதியா கொஞ்சம் அனுப்பி பார்க்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்ய போறேன்? பெருமதியான வஸ்துக்களை ஹதியாவா அனுப்ப போறேன். فَنَاظِرَةٌ بِمَا يَرْجِعُ الْمُرْسَلُونَ. என்ன செய்தார்கள் பார்ப்போம். இப்பொழுது பல்கீஸ் அதிகமான பெருமதியான சொத்துக்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புறார். சொத்துக்களை பார்த்ததோட அல்லாஹ் உலக ஆட்சியை கொடுத்திருக்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சொத்துக்களை பார்த்ததோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, فَلَمَّا جَاءَ سُلَيْمَانُ قَالَ أَتُمِدُّونَنِي بِمَالٍ فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِّمَّا آتَاكُمْ بَلْ أَنْتُمْ بِهَدِيَّتِكُمْ تَفْرَحُونَ. சொன்னாங்க, இதை விட சிறந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார், உங்களோட சொத்தை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இர்ஜிஅ இலைஹிம் ஃபலனஅத்தியன்னஹும் பிஜுனூதின் லா கிபல லஹும் பிஹா வலனுக்ரிஜன்னஹும் அதில்லதன் வஹும் சாகிரூன். திரும்பி போங்க, நான் ஒரு படையோட கொண்டு வரேன் உங்களோட சபா நாட்டுக்கு. அந்த படைக்கு நீங்கள் தான் யுத்தம் நடக்கும், உங்களை யாரும் மீத மாட்டீங்க, எல்லாமே கேவலம் அடைஞ்சிருவீங்க. இப்ப உடனே பல்கீஸுக்கு வந்துட்டா செய்தி. உடனே பல்கீஸ் என்ன செய்யறா? ஒரே ஒரு முடிவு என்ன? யுத்தம் செஞ்சிடக்கூடாது. தான் பெண்ணுடைய புத்தி என்று சொல்றேன். யுத்தத்துக்கு போனா தோத்துருவோம். உடனே பல்கீஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நாடி வாரா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வா. பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் மஜ்லிஸ்ல இருந்தவங்கள்ட்ட பார்த்து கேட்டாங்க, யா அய்யுஹல் மலவு அய்யுக்கும் யஅதீனி பிஅர்ஷிஹா قبل أن يأتوني مسلمين. உடனே கேட்டாங்க, உங்களை யாராவது இருக்கிறீங்களா பல்கீஸ் இங்க வந்து சேர்றதுக்கு முன்னால பல்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கணும் இந்த இடத்துல, யார் சார் இருக்கீங்களான்னு கேட்டதோட உடனே அந்த சபையில் இருந்த இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள் 5 வகை, 5 வகையான ஜின்கள் இருக்கு உலகத்தில். அந்த 5 வகையில ஆக பிரமாண்டமான பலசாலியான ஜின்கள் தான் இஃப்ரீத் என்ற ஜின். இந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது உடனே, أنا آتيك به قبل أن تقوم من مقامك وإني عليه لقوي أمين. சொன்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் இந்த சிம்மாசனத்தை வைப்பேன், நான் அதற்கு சக்தி உடையவர். எவ்வளவு சக்தியா இருக்கும் அது இஃப்ரீத் என்ற ஜின். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் வைப்பேன். இவ்வளவு தூரத்தில் தூக்கிட்டு வரணுமே அது. இந்த நேரம் அந்த சபையில் ஒரு ஆலிம் இருந்தார். ஜின் அல்ல, இவர் ஆலிம். இவருக்கு இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஆலிம். அந்த ஆலிம் உடனே சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், قال الذي عنده علم من الكتاب علم من الكتاب. கொஞ்சம் அறிவு. சில இடங்கள்ல சகோதரர்களே உலமாக்கள் பொறுமையா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. சில இடங்கள்ல அந்த பொறுமையை கண்டு ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் சில உலமாக்களுக்கு இஸ்முல் ஆதமை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய துவா வேலை செஞ்சு வரலாற்றில் எவ்வளவு விடயங்களை பார்க்கலாம். இமாம் புகாரில இருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஒவ்வொரு காலங்களில் நான் சென்ற குத்பாவில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒரு மையத்தை எழுப்பாட்டிரு, ஒரு ஜனாசா, மவுத், பிள்ளை மவுத், எவ்வளவு பெரிய துவாவா இருந்திருக்கும். உடனே அந்த ஆலிம் சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, அன ஆதீக பிஹி قبل أن يرتد إليك طرفك. சுலைமான், நீங்க கண்ணை மூடி திறப்பதற்கிடையில் இந்த இடத்துல வைப்பேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி வை.
கண்ணை மூடி திறந்தாங்க, முன்னுக்கு பல்கீஸுடைய சிம்மாசனம். அல்லாஹ் உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. பல்கீஸுடைய சிம்மாசனம் முன்னால வந்துட்டு வச்சுட்டார் அந்த ஆலிம். ஜின்னை விட பவரா இருந்தார் ஆலிம். முன்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார். இவ்வளோ பெரிய ஆக்கள் அல்லாஹ் இந்த சபையில தந்திருக்கிறியே. சகோதரர், நீண்ட சம்பவம். சிம்மாசனத்தை கிரேஷ் பண்ணி வச்சிருந்தாங்க, அழகாக்கி வச்சிருந்தாங்க, விளங்காத மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள மாறி வச்சிருந்தாங்க. பல்கீஸத்தை கேட்டாங்க, இது யார சிம்மாசனம்? அவருக்கு விளங்கல்ல. கடைசியில பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி அஸ்லம் துமா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் இஸ்லாத்துக்கு வாரேன் என்று உடனே பல்கீஸ். சகோதரர்களே சகோதரிகளே, இந்த இஸ்லாத்துக்கு காரணம் ஒரு பறவை. ஹுதுஹுத் என்ற பறவையுடைய கவலை ஒரு நாட்டுடைய இஸ்லாத்தின் காரணமாக மாறியது. சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் எவ்வளோ இபாதத் செய்கிறோம், அதோடு சேர்த்து எங்களுக்கு ஒரு கவலை வரணும் உலகத்தை பற்றி. முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி ஒரு கவலை வரணும். கவலை வந்து இந்த இஸ்லாத்திற்காக ஒரு துவா, யா அல்லாஹ் நேர்வழியை கொடு இந்த நாட்டுக்கு, இந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். அந்த பறவைக்கு வந்த கவலை எங்களுக்கு வரக்கூடாதா? இதுதான் தாவத். இதற்கு பேர் தான் தாவத் சகோதரர்கள், இதற்கு பேர் தான் ஃபிக்ர். இந்த கவலையை வைத்து அல்லாஹ் எங்களை உயர்த்துவார். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, நல்லர் அல்லாஹும் ரஅன், யா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ். நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த மனிதன் சமிஅ மகாலதி என்ற ஹதீஸ்களை கேட்டு ஃபவஆஹா பாதுகாத்து வஅத்தாஹா கமா சமிஅஹா கேட்டதை போல மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். நாங்க ஜும்மா ஓதுறோம், எவ்வளவு நன்மை கிடைக்கும் இந்த ஜும்மா. ஒரு பயான் பண்றோம், எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்களே. எத்தனை பேருக்கு இஸ்லாம் போய் சேரும். அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், செல்வத்தில் உயர்ந்தவர்கள். சகோதரர்களே, இதே சிந்தனை எங்களுக்கு வருமாக இருந்தால் முஸ்லிம்களை பற்றி கவலை வரணும், காபிர்களை பற்றி கவலை வரணும். இந்த முஸ்லிம் தொழாம இருக்கிறாரே பாவமே, இந்த முஸ்லிம் ஹராத்ல இருக்கிறாரே பாவமே, கவலை வரணும். அந்த கவலை வருவதற்கு பேர் தான் மனிதன். கவலை வந்தா தானே செஞ்சு கொடுக்கலாம். சகோதரர், சும்மா தொழாம இருக்கிறாரே, எவ்வளவு கவலைப்படுறதுக்கு நாங்க இங்க இருக்குது விடயங்கள். சகோதரர்கள், வாலிபர்களை பத்தி கவலைப்படலாம், எத்தனையோ தொழுகை இல்லாதவங்களை பார்த்து கவலைப்படலாம், எவ்வளவு ஹராத் உள்ளவங்களை பத்தி கவலைப்படலாம், முஸ்லிம் அல்லாதவங்களை பத்தி கவலைப்படலாம். சகோதரர்களே, கவலை ஒரு காலத்தில் எங்களை உயர்த்தும். அல்லாஹ் எங்களை உயர்த்துவான், அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பார் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹுதூத் என்ற ஒரு பறவையால் பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி, சபா நாடே இஸ்லாத்தை தழுவியதென்றால் அந்த ஹுதூதுடைய அந்தஸ்து என்ன சகோதரர்களே? இதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே இந்த சம்பவத்தை விட்டு கற்றுத் தருகிறார். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, முன்னோர்களுடைய அந்த சமூக சிந்தனையும் சமூக கவலையும் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. இந்த ஹுதூதுக்கு வந்த அதே சிந்தனையை அல்லாஹ் எங்களுக்கும் தருவாயாக. அந்த உயர்ந்த கவலை உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய கவலையின் பரக்கத்தால் ஹிதாயத்தை பொதுவாக்குவாயாக. எங்கே எல்லாம் யா அல்லாஹ் உன்னை தவிர உள்ள சிலைகளை, யா அல்லாஹ் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, மாடுகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. முஸ்லிமாக பிறந்து யாரெல்லாம் ஃபர்லான கடமைகளை செய்யாமல் இருக்கிறார்களோ, தொழாமல் இருக்கிறார்களோ, ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. ஹராம்களை விட்டு யா அல்லாஹ் என்னுடைய உடம்பை பாதுகாப்பாயாக. ஹராத்தில் கலந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதியா அல்லாஹ். ஹராத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எனது பிள்ளைகளை பாதுகாப்பாயாக, எனது மனைவி மக்களை பாதுகாப்பாயாக. ஹஜ்ஜுடைய, உம்ராவுடைய பாக்கியங்களை நசீபாக்குவாயாக. என்னுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.